ஹலோ லைவ்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். பேசுறது தெரியுதா? கேக்குதா நான் பேசுறது? நான் பேசுறது கேக்குதுல்ல? யாருமே சொல்ல மாட்டீங்க நான் பேசுறது கேக்குதான்னு. தேங்க்யூ. நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு? தீபக் கிளியரா தெரியுது, ஆடியோபிள். ஸோ பேசுறது கேக்குது இல்லையா? யாராவது சொல்லுங்கப்பா. கேக்குது ப்ரோ. ஓகே. பிரேம் பி, தேங்க்யூ. முதல்ல உங்க எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. அப்படி சொல்ல ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்றதை விட ஒரு மாதிரி ஹாப்பியா இருக்கேன். ஏன்னா எப்படி சொல்றது தெரியல. ஏன்னா பொதுவாக பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த படத்துல இப்போ நடிச்சு இந்த பேர் வாங்கி இது நிறைய படம் பண்ணும், இது ப்ரூவ் பண்ணும் அப்படின்லாம் வந்து எந்த ஆசையுமே இல்லை. ஜஸ்ட் ஒன்லி பிகாஸ் எனக்கு ஒரு கஷ்டமான டைம்ல கூட நிறைய பேர் எனக்காக நின்று இருக்கீங்க. ஸோ அவங்களுக்காக ஏதோ சரி ஓகே படம் பண்ணணும் அப்படின்ற ஒரு வாய்ஸ் கேட்கல. இல்லை நிறைய பேர் எனக்காக ஒரு கஷ்டமான நேரத்தில் கூட இருந்திருக்கீங்க. ஸோ உங்களுக்காக வந்து படம் பண்ணணுன்ற ஒரே ஒரு காரணத்தினால தான் வந்து படங்கள் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நம்மளுக்கு இந்த போட்டி கீட்டி அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ அந்த ஒரு ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் சரி ஓகே ஏதோ நம்மளை நம்புறாங்க, சரி அவங்களுக்கு ஏதாவது நான் பண்ணணும், சரி படம் பண்ணுன்ற ஒரே ஒரு காரணத்தினால தான் பண்ணுறேன். இப்போ ஒரு அச்சம் என்பது மடமேடா படம் கூட பார்த்தீங்கன்னா அந்த படம் வந்து ஒரு வெற்றி அடைஞ்சது அப்படின்னு சொன்னா அதுக்கு காரணம் வந்து கண்டிப்பா நீங்க தான். ஸோ இல்லைன்னா வந்து அந்த படம் வந்து ஓடுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ ஹிட் பண்ணது நீங்க தான். இந்த படம் ட்ரிபிள் எனக்கு என்ன சந்தோஷமா இருக்குன்னா, இந்த படத்தோட இந்த டீசர் இதெல்லாம் பார்த்துட்டு தயவு செஞ்சு நீங்களாம் வந்து ஏதாவது நினைச்சுக்காதீங்க இது இப்படிதான் இருக்கும் அப்படிதான் இருக்கும் அப்படின்லாம். ஏன்னா இது வந்து கொஞ்சம் ஒரு ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு படம். நாங்களே புதுசாக கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்கோம். இந்த படம் அன்பானவன் அசராதவன் அடங்காதவன் அப்படின்ற டைட்டில் வந்து பிகாஸ் ஒரு 3 மெயின் கேரக்டர்ஸ் இருக்கிறதுனால அந்த டைட்டில் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த டைட்டில் வச்சோம். பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் இதை சொல்லக்கூடாது. ஆதிக்கு வந்து என்னை கண்டிப்பாக வந்து என்னை வந்து திட்டுவார். பட் ஆனால் நான் சொல்லியே ஆகணும். பட் இந்த படம் அன்பானவன் அசராதவன் அடங்காதவன் ஒரு 3 கேரக்டர்ஸ் இருக்கு. பட் அந்த 3 கேரக்டர்ஸும் சேர்ந்து இன்னொரு கேரக்டர் ஒன்று இருக்கு. மொத்தமா 4 கேரக்டர்.